Hi friends, welcome to Chennai food. இன்னைக்கு நம்ம வீடியோல தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி மிக்சர் ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மிக்சர் ரெசிபி செய்யறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஓமப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துர்க்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கடலை மாவை சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு சேர்க்கணும். பச்சரிசி மாவு தான் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இது நம்ம அப்படியே சேர்த்தோம்னா முறுக்கு குழல் அடைக்கும். அதனால் இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம பொரிக்கிறதுக்கு வச்சிருக்கக்கூடிய சூடான எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டு கை வைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பூனில் கலரிக்கலாம். எண்ணெய் சூடாக சேர்க்கறதுனால நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். சீக்கிரமாகவே நமுத்து போகாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு நான் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கும். இதை நம்ம பிடிக்கிறதுக்காக நான் முறுக்கு குழல் தாங்க எடுத்திருக்கேன். ஓமப்பொடி அச்சு தான் நான் போட்டு வச்சுருக்கேன். உள்ளெல்லாம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் மாவை போட்டுக்கிறேன். முறுக்கு குழலில் மாவு போட்டுட்டேங்க. இப்போ நம்ம ஓமப்பொடி பிழியறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குதுங்க. இப்போ ஓமப்பொடியை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வேகட்டும், வெந்த உடனே திருப்பி விடலாம். ஓமப்பொடி பிழிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உடனே வெந்துடும். அதனால் நம்ம சட்டுன்னு திருப்பி விட்டுடலாம். இந்த சைடும் கொஞ்சம் வேகட்டும், வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். ஓமப்பொடி இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. பாருங்கள், நுர வர்றது எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையே நான் ஓமப்பொடி பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். மிக்சர் செய்யறதுக்கு நம்ம ஓமப்பொடி ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ அடுத்ததாக காரா பூந்தி ரெடி பண்ணணும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவு மறுபடியும் நான் எடுத்திருக்கேன், சலிச்சு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு பச்சரிசி மாவு. நீங்கள் கப்பில் தான் அளக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் டம்ளரில் கூட அளந்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாம். சமையல் சோடா சேர்த்தா தான் பூந்தி நல்லா எழும்பி வரும், அதுக்காக தான் சேர்க்குறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பூந்தி செய்யறதுக்கு இந்த பதத்தில் மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பூந்தி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூந்தி பொரிக்கிறதுக்காக நான் ஓமப்பொடி பொரித்த எண்ணெயை தாங்க நான் பயன்படுத்துகிறேன். இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற சல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குழிக்கரண்டியில் மாவு அள்ளிக்கோங்க. இதில் நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சும் விட்டுக்கலாம், இல்லைனா தட்டி கூட விடலாம். பூந்தி எண்ணெயில் விழுந்த உடனே பொரிய ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் ஒரு 2 பெரட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்துட்டு நமக்கு மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ பூந்தி நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். நான் எடுத்துக்கிறேன். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இந்த சத்தத்திலே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் நான் பூந்தியாக பொரித்து எடுத்துக்கிறேன். பூந்தியை நான் பொரித்து எடுத்துட்டேங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேன். அதையும் போட்டு பொரிச்சிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா கருகிடும். வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. நான் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டேன். இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்ததாக முந்திரி பருப்பு பொரித்து எடுத்துக்கலாம். நான் 2 பொளந்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். லேசான கோல்டன் கலர் வந்தால் போதும். முந்திரி பருப்பு பாருங்கள், லைட் கோல்டன் கலரில் வந்துடுச்சு. நான் எடுத்துட்டேன். இதையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். எல்லாமே எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுங்க. அடுத்ததாக 1/2 கப்பு அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதையும் பொரித்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு, நான் எடுத்துடுறேன்.
அடுத்ததாக நான் 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன், அதையும் பொரிச்சிக்கலாம். கெட்டியான அவல் எடுத்துக்கோங்க. அவல் போட்ட உடனே பொரிஞ்சிரும், டக்குன்னு எடுத்துடணும். நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்ததாக நான் 8-9 பூண்டு பல்லை இடித்து வச்சுருக்கிறேன். 1-2 லைட்டாக தோல் உரியாமல் அதையும் சேர்த்துக்கிறேன், அதையும் பொரிச்சிக்கலாம். பூண்டு பற்கள் பாருங்கள் நல்லாவே புரிஞ்சிருச்சு. இதையே நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் தூரமாக இருந்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிக்கிறதுக்கு எண்ணெயில் இருக்கிற சூடே போதுங்க, அதனால தான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு போடணுன்னு. இப்போ கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு, அதையும் எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இதையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பொரிக்க வேண்டியது எல்லாமே நம்ம பொரிச்சிட்டோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஓமப்பொடியை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக அப்படி உடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உடச்சிக்கிட்டால் போதும். அடுத்ததாக நம்ம பூந்தி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொரிச்ச பொரி அதை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை பொரிச்சது அதை சேர்த்துக்கிறேன். பொரிச்ச முந்திரி, பொரிச்ச வேர்க்கடலை, பூண்டு, பொரிச்ச கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு காரத்துக்காக நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வேர்க்கடலை அவல் இதுக்கெல்லாம் நம்ம காரம் எதுவுமே சேர்க்கலை, அதனால் இப்போ சேர்த்து விட்டுக்கலாம். நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான மிக்சர் ரெடி ஆகிடுச்சிங்க. இனிமேல் நம்ம பேக்கரியில் போயிட்டு மிக்சர் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எப்போ சாப்பிடணும்னு நினச்சாலும் சட்டுன்னு இது ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம். பேக்கரியில் செய்யக்கூடிய அந்த டேஸ்ட்டை விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி மிக்சரை செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த மிக்சரை செஞ்சு இந்த தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.